வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன் எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தாலும் நம்ம விஜய் சும்மா விட மாட்டார். முக்கியமாக அந்த ராஜேஸ்வரி சும்மா விட மாட்டா. சும்மா இருந்தாவே அவள் சும்மா அதிகமாக பேசி அவளை ஒரு பக்கம் கடுப்பேற்றுவாங்க. இப்போ வேற சரியான பாயிண்ட்டை கட்சிச்சு. இனிமேல் சும்மா விடுவாங்களா? கண்டிப்பாக விட மாட்டாங்க. நம்ம மல்லியை எப்படி சித்திரவதை பண்ணோமோ அப்படியே சும்மா கைக்குள்ளே அந்த அப்படியே கை பிடிக்குள்ளே நெருக்க முடியுமோ நெருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வலித்தாங்களாம், ரொம்ப நேரம் தாங்க முடியாததுனால கையை விட்டு போகிறத தவிர வேறு வலி தெரியல. அதே போல் தான் நம்ம மல்லியும் கொஞ்ச நேரம் பார்த்தாங்க. இப்போ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு தகுதியும் இழந்துட்டோமே, நம்மளை புரிஞ்சுக்காதவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போகலான்னு சொல்லிட்டு பேகை எடுத்துடுறாங்க. நம்ம விஜய் கண் கலங்கி ஒரு பக்கம் அக்கா பேச்சை கேட்டு அதிகமாக பேசிட்டோம்ளோ அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிந்து சைலண்ட்டாக நின்று இருக்காரு. அந்த சமயத்தில் தாங்க கடவுளே குறுக்க வந்த மாதிரி அப்படியே சும்மா குட்டி குழந்தை, அதாவது நம்ம வெண்பா குறுக்க வந்து, அம்மா என்னை விட்டு எங்கே போகிறீங்க, நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன், என்னை விட்டு போகாதீங்க, நீங்கள் இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. நம்ம மல்லி எதுவுமே பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. நம்ம விஜய் எதுவுமே பேசலைங்க, சைலண்ட்டாகவே நின்று இருக்காரு. அவர் போனால் போட்டோம், போகாட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நிற்கல. மனசுக்குள்ளே 1000 வேதனை 1000 கஷ்டம். ஏன் மல்லி இந்த மாதிரி பண்ணேன், என் வாயால் உன்னை திட்ட வச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவருக்கு தோணுது. இருந்தாலும் எப்படி அதை வெளியே சொல்கிறது? தான் அக்கா வந்து தான் முன்னாடி நமக்காக எல்லாமே பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுற சமயத்தில் நாம் எதனா பேசினா நம்ம அக்காவுக்கு மூஞ்சியில் அப்படியே சும்மா முக்கி வச்ச மாட்டு சனி எடுத்து அடித்த மாதிரி ஆயிருமே. இதனால நம்ம எதுவும் பேசக்கூடாது, சைலண்ட்டாக இருந்தெல்லாம் சொல்லிட்டு சைலண்ட்டாகவே இருந்துடுறாரு. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி நடந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வச்சா சந்தோஷமாக இருக்கும். மல்லியோட ஆட்டம் இன்னும் ஆரம்பிக்கலைங்க. மல்லியோட ஆட்டம் அதிரடியான ஆட்டமாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி மல்லி சும்மா நம்ம ரஞ்சித்தை வச்சு செஞ்சாங்க. அதே மாதிரி திரும்ப ஆரம்பித்தாங்கன்னா வேறு லெவலில் போகும். சீரியலே மாசாக களை கட்ட ஒரு பக்கம். நம்ம மல்லியை என்றைக்கு டெரராக காட்டுறாங்களோ அன்றைக்கி தாங்க இங்கே உருப்படியாக இருக்கும். அது வரையும் இந்த பிரச்சனை தொடர்ந்துனே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளவி போயிட்டு மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அடியே கிளவி, எனக்கு ஃபோனே பண்ணாத, உன்னால தான் இப்போ என் வாழ்க்கையே தலையில் நின்று இருக்குது, எதுக்காக வந்தேன், எதுக்காக பண்ணேன், உழைச்சி காசு வாங்குறது அவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் உன்னை கேவலமாகவே எப்பவுமே சொல்ல மாட்டோமா, நீ பண்ண உழைப்புக்கு தான் உனக்கு காசு. ஆனால் உன் புருஷனை பேச்சுன்னு இருக்கே, அவன் கொஞ்சம் நஞ்சமாக பேசினான், அவனுக்கெல்லாம் இதுக்கு மேலேயும் வச்சுக்கணும், எனக்கு எப்போ டைம் கிடைக்குன்னு காத்தேன்னா அதே மாதிரி நீ கிடைச்ச, உன்னை வச்சே நான் சாதிச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் நம்பிக்கைன்றது. ஒரு உலகத்தில் அப்படியே சும்மா இந்த நம்பிக்கை டட்டுக்குன்னு அமைக்க எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து கற்றுக்கலாங்க. அது போல் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் மாற்ற போகிறாங்க, எப்படியெல்லாம் மாற்றி அமைக்க போகிறாங்க அப்படின்ற முழு விவரங்களையும் நாம் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, இது ஒரு பக்கம் போயின்னு இருக்க. நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ரூமில் போயிட்டு ஒரு பக்கம் கதறி அழுறாரு. ஐயோ, நான் என் வாயால் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டுனே தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. என்ன விஜய் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண இருக்கீங்க? நடந்துச்சு. நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது மல்லிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், குடும்பத்தை ஒன்று சேர்த்தணும். அதை விட்டு ராஜேஸ்வரி என் அக்கா என்ன சொல்கிறாரோ அதுதான் வேதம் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லி நான் பின்னாடியே தெரிஞ்சுன்னா லாஸ்ட்டில் நீ அப்படியே சும்மா நடு ரோட்டில் தான் சுற்றின்னு இருக்கணும். ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி எப்படி சுருட்டலாம், எப்படி இந்த இடத்துலேருந்து கன்னடா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கன்னடாவில் அவங்களுக்கு 50 லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சு. கம்பெனியில் அவங்க போர்ஜரி வேலை கொஞ்சம் செஞ்சாங்க, இதனால் நஷ்டமாயிடுச்சு. அந்த இடத்துல நம்ம இருந்தால் நம்மளால் பொழைக்க முடியாதுன்னா இந்த இடத்துக்கு ஓடிட்டாங்க. இப்போ இந்த காசெல்லாம் எட்டுன்னு போயிட்டு அங்கே அப்படியே சும்மா இன்னும் சூதாட்டத்தில் இறங்க போகிறாங்க. இந்த விஷயத்த தெரியாத நம்ம விஜய் வந்து பாவங்க அப்பாவி ஒரு பக்கம் முழிக்க போகிறாரு. இந்த மனுஷனை வச்சு நம்ம என்ன தான் பண்ணுறது? நம்ம மல்லி எந்த அளவுக்கு எடுத்து எஃபெக்ட் போட்டு சொன்னாலும் அதை காதில் வாங்க மாட்டேன்றாரு. நீ சொல்கிறத ஏன் நான் வாங்கணும், என்ன யூஸ், என்ன பலன், ஏன் கூட பிறந்த என் அக்காவுக்கு இல்லாத அக்கறை உனக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கூட பிறந்த அக்காவே இருந்தாலும் அவங்க வேறு வீட்டுக்கு போயிட்டா அவ்வளோதான், அவங்க புருஷனுக்கு தான் உண்மையாக இருப்பாங்க. இந்த இடத்துல உங்களையே நம்பி உங்கள் வீட்டில் வந்து கூட இருக்கிற மனைவி தான் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணணும், அவங்க பேச்சை கொஞ்சம் கேட்கணும். ஆனால் மல்லியை ஒரு தூச்சாக்கடா மதிக்காமல் ஒரு பக்கம் இவர் பாட்டுக்கு இவர் பண்ணுறதா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பேச்சை கேட்டுன்னு ஆடுன்னு ஆடுன்னு இருக்காரு. இந்த ஆட்டமெல்லாம் என்றைக்கு முடியும் போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. இளமை இருக்கிற வேறு தான் ஓட்டம். அதுக்கப்புறம் கம்முன்னு உக்காந்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் தலைவன் என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு 1 by 1 நம்ம பார்த்தா தான் தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி சீக்ரெட் சொல்லிட்டா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.